ஹலோ வணக்கம் மகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ என்ன நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா வந்து ஆன்லைன் ஸ்கேமர்ஸ். ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரிலாம் வந்து இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். மைக்ரோ டீட்டெயிலிங் தான். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்காக ஒரு ஏஜென்ட்ஸாக சில பேர் இருக்கிற மாதிரி தான் தோணும். ஸோ இந்த மாதிரி நடந்ததில்ல. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவருக்கு இந்த மாதிரி நடந்தது. ஸோ அதை நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளை வந்து டெம்ப் பண்ணுற அளவுக்கு தான் அவங்களோட மெசேஜஸ் எல்லாமே இருக்கும். எப்படி அப்படின்னா ஸோ அவங்க வந்து நார்மலாக உங்களோட நம்பர்ஸ் எப்படியாச்சும் நோன் ஆகிடும். நம்பர்ஸ் நோன் ஆகிடுச்சு அப்படின்னா வச்சுங்களேன், சப்போஸ் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா சப்போஸ் அவங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகுது அப்படின்னா வந்து அந்த பேங்க்ஸில் வந்து ஏதாச்சும் வந்து அவங்களுக்கான ஏஜென்ட்டோ இல்லை யாரோ ஒரு ஆள் வந்து வேலை பார்க்குற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு நம்பப்படுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த அக்கௌண்ட்டில் வந்து இதாக இருக்குது, இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ஒரு 1 lakh இருக்குது, ஒரு 2 lakh இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த மாதிரி வந்து மெசேஜ் வந்து இவங்களுக்குள்ளார வந்து ரிலேட் ஆகிடுதா. ஸோ இது ரிலேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஸோ இவங்க வந்து நார்மலாக இப்போ இது என்னோட அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரீச் ஆகிட்டோடனே இவங்களுக்கு அந்த ஏஜென்ட் மூலியமா அந்த ஒரு ஹெட் பர்சனுக்கு வந்து லிங்க் ஆகிடும். ஸோ அவங்க ஒரு டீம் ஆஃப் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு அமெரிக்கன் நம்பரோ இல்லை வந்து வேறு ஏதோ அப்ராட் கண்ட்ரி நம்பர்ஸ்லேருந்தோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வரும். ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே அப்படின்னீங்கன்னா டெலகிராமுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த டெலகிராமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புகிறேன், அதாவது வந்து ஒரு 3 ஹோட்டல் இருக்கும், ஒரு 5 ஹோட்டல் இருக்கும், இந்த ஹோட்டலுக்கு வந்து நீங்கள் ரிவ்யூ கொடுக்கணும், ரிவ்யூ கொடுத்து இதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணும், இப்படி பண்ணி இந்த டாஸ்க்கை முடிச்சிங்கன்னா ஒரு டாஸ்க்கு நான் 50 ரூபா தரேன், ஒரு டாஸ்க்கு நான் வந்து 25 ரூபா தரேன் அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட மெசேஜ் வரும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அதை பண்ணுவீங்க. பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு 150 ரூபா 200 ரூபா இப்படி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 வரைக்கும் ஈஸியாக அவங்க வந்து அவங்கள வந்து டெம்ப் பண்ணி அதை வந்து அந்த வேலையை பண்ண வைப்பாங்க. பண்ண வச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறமா என்ன ஆகும், நீங்கள் பணம் கட்டுங்க, பணம் கட்டினதுக்கப்புறம் இது ஃபர்தரான ப்ரொசீட் ஆகலாம் அப்படின்னு ஒரு 5K ஒரு 6K அந்த மாதிரி கிராஜுவலாக ஆரம்பிச்சு இது வந்து எங்கே போய் நிற்கும்னா ரீசெண்டாக இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீசெண்டாக இப்போ கொல்கத்தாவில் தாராமல் கன்சல்டன்ட் அப்படிங்கிற ஒரு கன்சல்டன்ட் வந்து நம்ம வந்து பிடிச்சிருக்கோம். அதாவது வந்து இப்படி நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு நடந்ததுன்னு சொன்னல, பேர் சொல்ல முடியாது, ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு நடந்தது அப்படின்னு சொன்னல. ஸோ அவரோட எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஸ்கேம் நடந்திருக்கு, இதை கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா அப்படிங்கிறதும் நான் அந்த டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்படி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் அப்படின்னா இப்போ சைபர் கிரைம்லேருந்து அந்த பேங்க் வந்து சொல்லுவாங்க, அந்த பேங்க்லேருந்து அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி அதுலேருந்து அமௌண்ட் எடுப்பாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக ஆவடி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து டெல்லியில் போய் 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேரில் வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா ஆவடி சரௌண்டிங்லேயே இருக்கிற ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு some lakhs வந்து கொடுத்துருக்காரு. அதேமாதிரி போரூரில் இருக்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட எவ்வளோன்னு பாருங்கள், ரொம்ப அதிர்ச்சி ஆகுது, 29 lakhs கிட்டத்தட்ட வந்து அவர் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆன்லைனில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் மக்களே, என்னன்னா வந்து நம்ம உழைக்கிறதே நம்மளுக்கு வந்து ஒட்ட மாட்டேங்குது. இதுல என்ன நம்ம சம்பாதிக்கிறது எப்படி வரும்? கண்டிப்பாக அது வந்து நிலைக்குமா என்னங்கிறத தாண்டி அது ஒரு மன உறுத்தல் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் இதை நம்ம இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா, நான் வந்து இங்கே நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் திருமணம் வந்து போனோம், என்னோட ஃப்ரெண்டுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போனோம். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ண போனப்போ என்னன்னு சொன்னாங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து ஒரு மேடம் வந்து பேசினாங்க. அந்த மேடம் வந்து என்னப்பா நம்ம உழைக்கிறதே நம்மளுக்கு வந்து ஒட்ட மாட்டேங்குது, நீங்கள் என்ன இப்படி போகிறீங்க, அதுவும் இவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து டெம்ப் பண்ணி விட்டுருது. ஸோ வேலை இல்லாதவங்கள வேலையில் இருக்கவங்களோ எல்லாருமே வந்து பணங்கிறது வந்து என்னங்கிறது வந்து மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இது மாதிரி பணம் கூட வாயை திறக்கும் அப்படிம்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ இப்படிலாம் இப்படிலாம் வந்து இருக்குது. ஸோ இப்போது கைது பண்ணிக்கிட்டே நடவடிக்கை எடுத்துகிட்டே வராங்க சைபர் கிரைம்லேருந்து. ஸோ இதை எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. ஐ திங்க் வந்து இது தவறாக இருந்தால் வந்து திருத்திக்கணும். எனக்கு ஞாபகம் இல்லை, ஐ திங்க் நான் வந்து 1901 நினைக்கிறேன். ஐ திங்க் 1901 இல்லை 19001 தெரியல. இந்த 2 நம்பரில் தான் ஏதோ ஒன்று. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் ஸ்கேம் நடந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பேசி என்னென்ன டேட்டில் எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு அமைச்சிருக்கீங்க, அதுமாதிரி எந்த யூபிஐ ஐடிக்கு அமைச்சிருக்கீங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே கேட்டு அவங்க வந்து நீங்கள் எந்த ஸ்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே இருக்கீங்களோ அந்த ஸ்டேஷன் ரேஞ்சுக்கு இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவங்க அமைச்சிருவாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டாக அமைச்சோடனே அங்கே போனோடனே அந்த காப்பி எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிஎஸ்ஆர் கொடுத்துருவாங்க. சப்போஸ் 1 lakh 2 lakhs மேலே போனால் தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. ஆக்சுவலி 1 lakh அந்த மாதிரி சம்திங்லாம் இருந்துச்சுன்னா சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அந்த இதை கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு ஹெட் ஸ்டேஷன் இருக்கும். இப்போ திருமங்கலம் இருக்குன்னா இதுக்கான ஹெட் ஸ்டேஷன் வந்து சைபர் கிரைம் வந்து பார்த்தோம்னா வந்து அண்ணா நகர். ஸோ அண்ணா நகர் K4 போலீஸ் ஸ்டேஷன். ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இங்கே உள்ள சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் கொடுத்து ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஃபர்தரான ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி நடந்திருந்து அப்படின்னா வந்து தைரியமாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க.
தயவு செஞ்சு இந்த ஸ்கேமர்ஸ்லேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஃபாரின் நம்பர்ஸ்லேருந்து தான் வரும் மெசேஜஸ் மேக்ஸிமம், அப்படின்னாலும் ஆன்லைன் நம்பர்ஸ்லேருந்து வரும். இப்படி தான் ஒரு மெசேஜ் எப்படி வரும்னா, இந்த மெசேஜஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் கரெக்டாக வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ வந்து இப்படி மெசேஜ் பண்ணி இந்த ஹோட்டலுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அனுப்பாங்க. ஆன்லைனில் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த ஃப்ராடு, பெரிய உருட்டையாக தான். ஸோ ஓகேவா, இதை வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து ஸோ அதனால தான் சரி எப்படி என்னென்ன ப்ரொசீஜர்னு நாங்கள் போய் ஃபர்தராக அது போய் டீட்டெயிலிங்காக போனால் இப்படி தான் நடக்கும். ஸோ இதை ஃபர்தராக நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணி உங்களுக்கு நடந்திருந்து அப்படின்னா வந்து தைரியமாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளார அது சிஎஸ்ஆராக வரும். சிஎஸ்ஆராக வந்ததுக்கப்புறம் அதை வாங்கிட்டு போய் அதுக்கான ஹெட் ஸ்டேஷன் இருக்கும், அங்கே போய் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் அனுப்பிச்சிங்களோ அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த பர்சன் யாரோ அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது கொஞ்சம் நாளாகும். ஓகே, பட் ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி நம்பர்லேருந்து மெசேஜ் வருது, தயவு செஞ்சு வந்து கவனமாக கையாளுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.